கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த கால வேளையில் தெய்வ சமூகத்தில் நாம் கூடி வரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 2 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியைப் போல் பாதுகாத்து கொண்டார். இந்த 3வது மாதத்தையும் கால வேளையை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்தபடினால் எல்லாரும் முழங்கால் படியிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காகவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த 3வது மாதம் கால வேளையில் உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்திடே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த மாதங்களெல்லாம் கர்த்தர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தி வந்த உம்முடைய மேலான கிருபைக்காக, மேலான இரக்கத்திற்காக, உம்முடைய மேலான தயவிற்காக, மேலான காருண்யத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, உம்முடைய கிருபைகள், இரக்கங்கள், தயவுகள், காருண்யங்கள் எங்கள் வாழ்க்கையில் மகா பெரிதாய் கடந்த நாட்களில் விளங்கினபடினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் உம்முடைய விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்திற்கு நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். கர்த்தாவே, நாங்கள் உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை பாதுகாத்த விதங்களை நினைத்து, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து, அப்பா உம்முடைய இரக்கங்களை நினைவு கூர்ந்து உம்மை நன்றியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஒருவரே இந்த பூமியில் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்க தேவன். எல்லா நாமத்தை பார்க்கிலும் மேலான நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் உம்முடைய விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற தேவன் அப்பா. நீர் வல்லமையில் மகா பெரியவர், பராக்கிரமுள்ள தேவன், மகிமை நிறைந்த தேவன், மகத்துவம் உள்ள தேவன். உம்முடைய மகிமைக்காக, மகத்துவங்களுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய காருண்யங்களுக்காக, உம்முடைய தயவுகளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பெரிய கிருபையினால் இறங்கும் கர்த்தாவே, இந்த மாதத்தை கிருபையாக எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த மாதத்தின் கால வேளையில் நம்முடைய புதிய கிருபை, நம்முடைய புதிய பலன், நம்முடைய புதிய அபிஷேகம், நம்முடைய புதிய வல்லமை, நம்முடைய புதிய அக்னி அப்பா, நம்முடைய புதிய ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதங்களெல்லாம் கர்த்தாவே, கண்ணின் மணியை போல எங்கள் எல்லாரையும் பாதுகாத்து அரவணைத்து ஆசீர்வதித்து பராமரித்து போஷித்து வழி நடத்தின உடைய மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும், எல்லாவித நன்மைகளினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் உட்காரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியில் கால வேளையில் தெய்வ சமூகத்தில் கூடி வர தெய்வம் நமக்கு பாராட்டின மேலான கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வனாய் இருக்கிறார். மகத்துவமான காரியங்களை, மகிமையான காரியங்களை செய்கிற தெய்வனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதமும் தெய்வன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள், வாக்குத்தத்த வார்த்தைகள் என்ன என்று வேதத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமியில் நாம் வாழுகிற நாட்களில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா?
ஏன் நாம் இந்த பூமியில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும்? வேதம் சொல்லுது, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசு நம்மை விழுங்காதபடிக்கு, பிசாசினுடைய தந்திரமான காரியங்களில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எதை குறித்து நமக்கு தெளிவு வேண்டும்? எதை குறித்து நமக்கு தெளிந்த புத்தி வேணும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து, பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வசனங்களை குறித்து, தேவன் நம்மை அழைத்த அழைப்பை குறித்து, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை குறித்து, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை குறித்து, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களை குறித்து, தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பை குறித்து நமக்கு ஒரு தெளிந்த புத்தி வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அநேகர் தங்களுடைய அழைப்பில், தங்களுடைய ஸ்தானத்தில் தெளிவில்லாதபடியினால் தேவன் வைத்திருக்கிற முழுமையான நன்மைகளை தங்கள் வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு பல விதங்களில் தோல்வியுற்ற நிலைமையில் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு இந்த 2024 வருடம் 3வது மாதம் 1ஆம் தேதியில் கர்த்தாவே உம்முடைய வேத வசனத்தின்படி தெளிந்த புத்தியை எங்களுக்கு தாரும், தெளிந்த புத்தியுள்ள நபர்களாக எங்களை மாற்றும். கர்த்தாவே, எந்தெந்த காரியத்தில் எங்களுக்கு தெளிந்த புத்தி வேண்டுமோ, தேவைப்படுகிறதோ, அந்த காரியத்திலெல்லாம் நீர் எங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும்னு சொல்லி நாம் கர்த்தர்ட்ட கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வரும் நாட்களில் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக, நம்முடைய குடும்பங்களுக்கு எதிராக, நம்முடைய சபைகளுக்கு, ஊழியங்களுக்கு எதிராக, நம்முடைய தொழிலுக்கு, வேலைக்கு எதிராக, நம்முடைய வாழ்க்கையின் எதிர்கால நன்மைகளுக்கு எதிராய் போராட இருக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களுக்கு, எல்லா பிசாசின் போராட்டங்களுக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நமக்கு தேவனை குறித்தும், வேத வசனத்தை குறித்தும், நம்முடைய அழைப்பை குறித்தும், நம்முடைய ஸ்தானத்தை குறித்தும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை குறித்தும், நமக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை குறித்தும், நமக்கு தேவன் காண்பித்திருக்கிற தரிசனங்களை குறித்தும் ஒரு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம் என்று சொன்னால், அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். வேத வசனத்தை வாசித்து வாசித்து வாசித்து, வேத வசனத்தை தியானித்து தியானித்து தியானித்து, வேத வசனத்துக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிந்து, வேத வசனத்துக்கு நம்மை அப்படியே ஒப்பு கொடுத்து, ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தெளிந்த புத்தியை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தெளிந்த புத்தியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் 10வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு. 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தெய்வன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தேவனை குறித்து, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள், தேவனுடைய காரியங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தி வந்துவிட்டது என்று சொன்னால், தேவன் அவருடைய சகல கிருபையும் பொருந்திய தேவன் இப்பொழுது கொஞ்ச காலம் பாடு அனுபவித்து கொண்டிருக்கிற வேதனைகளை, துன்பங்களை, துக்கங்களை, துயரங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தெளிந்த புத்தி நமக்கு வரும்போது சீரற்ற நிலைமையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்தப்படுகிறது. சீரற்ற நிலைமையில் இருக்கிற நம்முடைய காரியங்கள் சீர்படுத்தப்படுகிறது.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஒரு சீரான நிலைமையில் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியவில்லையே என்று கலக்கத்தோடு வேதனையோடு காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் வேத வசனத்தின்படி தெளிந்த புத்தியுள்ளவர்களை வாழ உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் உங்களை சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சீர்கேடான காரியங்கள், உங்கள் குடும்பங்களில், உங்கள் காரியங்களில், உங்கள் வேலையில், உங்களுடைய உத்தியோகத்தில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய விவசாயங்களில், உங்களுடைய சபைகளில், உங்களுடைய ஊழியங்களில், உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், இந்த உலக காரியங்களில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, இந்த உலகத்தின் மாயையான மாய வலைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, அதில் காணப்படுகிற சீரற்ற நிலைமைகள் எல்லாம் கர்த்தர் உங்களை விட்டு நீக்கி உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அவர் சீர்படுத்தி ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களை ஸ்திரப்படுத்தி, வேத வசனத்தின்படி உங்களை ஸ்திரப்படுத்தி, பரிசுத்த ஆவியில் உங்களை பலப்படுத்தி, தேவனுடைய அழைப்பில் உங்களை நிலைநிறுத்த போகிறார். தேவனுடைய திட்டத்தில் உங்களை நிலைநிறுத்த போகிறார். தேவனுடைய தீர்மானத்தில் உங்களை நிலைநிறுத்த போகிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களை நிலைநிறுத்த போகிறார். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வைத்திருக்கிற ஸ்தானத்தில் உங்களை நிலைநிறுத்த போகிறார். தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களில் உங்களை நிலைநிறுத்த போகிறார். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் நிலைநிறுத்த போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை நிலைநிறுத்த போகிறார். ஜெப வாழ்க்கையில் உங்களை நிலைநிறுத்த போகிறார். தேவனுக்காக நீங்கள் எவ்வளவோ காரியங்களை செய்ய வேண்டும் என்று பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்தும் அதை செய்ய முடியாத நிலைமையில் காணப்படுகிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிலையான கிருபைகளை கொடுத்து, நிலையான இரக்கங்களையும் காருண்யங்களையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை நிலைநிறுத்தி உங்களை ஆசீர்வதித்து நடத்த போகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வாழ உங்களை என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. தெளிந்த புத்தி. 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தோம். நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஐயோ எவ்வளவோ நாள் இந்த உபத்திரவம் என்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது, எவ்வளவோ நாட்கள் இந்த வியாதி, இந்த வேதனைகள், இந்த பலவீனங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள் என்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்று கண்ணீரோடு வேதனையோடு தேவ சமூகத்தில் இன்று நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, இல்லை உங்கள் வாழ்க்கை இப்படி காணப்படுகிறதோ, இன்று கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகளுக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறுமைகளுக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் வேத வசனத்தில் ஒரு தெளிவுள்ளவர்களாய் மாறும்போது, தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறதிலும் தியானிக்கிறதிலும், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதிலும், தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து கொள்வதிலும், தேவன் நம்மை என்ன நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து செயல்படுவதிலும் நாம் தெளிந்த புத்திரர்களாய் மாறுவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகள், சாபங்கள், கட்டுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பலவீனங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அது இன்றோடு முடிவுற பண்ணி உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொடுத்து உங்களை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு கருவியாக பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளாய் இருந்து வேத வசனத்தின்படி தெளிந்த புத்தியுள்ளாய் நடந்து உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுங்க. நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே இந்த மாதம் எங்களுக்கு கொடுத்த வேத வசனத்தின்படி இந்த மாதத்தின் 1ஆம் தேதி கால வேளையில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வேத வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நீர் தெளிந்த புத்தியுள்ளாய் மாற்றுமாப்பா. ஒரு தெளிந்த புத்தி எங்களுக்கு தாரும்.
எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற குழப்பமான சூழ்நிலைகள் மாறட்டும், போராட்டமான சூழ்நிலைகள் மாறட்டும், பலவீனமான சூழ்நிலைகள் மாறட்டும். ஒரு தெளிந்த புத்தி எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும் என்று சொல்லி எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ள இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் போராட்டங்களை நீ ஜெயிப்பதற்கு வேத வசனத்தை குறித்துதான ஒரு தெளிவு உனக்கு வேணும், ஒரு தெளிந்த புத்தி உனக்கு வேணும். கர்த்தர் தெளிந்த புத்தி உனக்கு கொடுத்து எல்லா பிசாசின் தந்திரங்களுக்கு, எல்லா பிசாசின் போராட்டங்களுக்கு கர்த்தர் உன்னை விலக்கி விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். சகல கிருபையும் பொருந்திய தேவன் உன்னை சீர்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், ஸ்திரப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், உன்னை தேவனுடைய வழியில் நிலைநிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் முடிவு உன் வாழ்க்கையில் சமீபமாயிற்று என்பதை உணர்ந்து கர்த்தருக்கு உன்னை ஒப்புக்கொடு. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய அபிஷேகம் இந்த காலை வேளையில் உன்னை விசேஷ ரீதியில் நிரப்பி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் வாயை திறந்து கர்த்தருக்கு நம்மை உண்மையாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, தெளிந்த புத்தி எங்களுக்கு தாரும், தெளிந்த புத்தி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய வேத வசனத்தின்படி கர்த்தாவே, நாங்கள் தெளிந்த புத்தியில் உள்ள வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களில் காணப்படுகிற, எங்கள் புத்தியில் காணப்படுகிற குழப்பங்கள் கர்த்தாவே, எங்கள் புத்தியில் காணப்படுகிற எல்லா குழப்பங்கள், வீணான சிந்தனைகள், வீணான எண்ணங்கள், வீணான நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலும் எங்களை விட்டு நீங்கட்டும். உம்முடைய உயிர் தெளிந்த வல்லமையின் அக்கினியினால் இப்பொழுதே நீர் எங்களை நிரப்பி கர்த்தாவே தெளிந்த புத்தியை கொடுத்து கிருபையாக இறங்கி எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை குறித்தும், உம்முடைய வார்த்தைகளை குறித்தும், உம்முடைய திட்டங்கள் தீர்மானங்களை குறித்தும், உம்முடைய உடன்படிக்கைகளை குறித்தும், உம்முடைய அழைப்பை குறித்தும், உம்முடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்தும், கர்த்தாவே உம்முடைய தரிசனங்களை குறித்தும் கர்த்தாவே எங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கட்டளையிடும். கர்த்தாவே, தெளிந்த புத்தி உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தந்து நடத்தும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் தெளிந்த புத்தியை கொடுத்து சகல கிருபைகளினால் நிரப்பி உடைய வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, திடப்படுத்தி, பலப்படுத்தி உமக்காக கர்த்தர் நிலைநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்பதை அறிந்து உடைய பிள்ளைகள் தெளிந்த புத்திக்கு இடம் கொடுத்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருக்க, ஜாக்கிரதையா இருந்து ஜெபித்து எல்லா காரியத்திலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற விசேஷித்த கிருபைகளை தந்து நடத்தும். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தாவே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற, இந்த ஜெபத்தில் பங்கு பெற்று எல்லாருக்குள்ளும் விசேஷித்த அபிஷேக வல்லமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது இறங்கி ஒரு விசை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா போராட்டங்கள் நீங்கட்டும். இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாரும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே, உம்முடைய விசேஷித்த வல்லமையின் கரம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தட்டும். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.